ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம். ஓகே, ஸோ அதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து இந்த சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து என்எஸ்சின்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில். இது வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஓப்பன் பண்ணலாம், இல்லைன்னா பேங்க்ஸ்லேயும் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ இது மெயின் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெயின் ஃபீச்சர் வந்து செக்யூர்டு. ஓகே, மார்க்கெட் லிங்க்டு கிடையாது, கேரண்டீட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அண்ட் லோ ரிஸ்க். ஓகே, அண்ட் கவர்மெண்ட்டோட பேக்கிங் இதுக்கு இருக்குது, ஏன்னா இது கவர்மெண்ட்டோட ஸ்கீம், சேவிங் ஸ்கீம்ங்கிறதுனால. அண்ட் எங்கே ஓப்பன் பண்ணலான்னா, நான் சொன்ன மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஓப்பன் பண்ணலாம், நேஷ்னலைஸ்ட் பேங்க்லேயும் ஓப்பன் பண்ணலாம், ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ்லேயும் இதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இதோட மெச்சூரிட்டி பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் டைம், 5 இயர்ஸ் லாக்இன் பீரியட். ஓகே, ப்ரீ மெச்சூர் வித்ட்ராயல் இருக்குது அண்டர் சர்டன் கண்டிஷன்ஸ். அதர்வைஸ் லாக்இன் பீரியட் வந்து 5 இயர்ஸ். இப்போ போயிட்டு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.7%. ஆனுவலி காம்பவுண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இனிஷியலாக என்ன அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இந்த இயருக்கு 1 இயருக்கு வந்து 7.7% போட்டுட்டு, செகண்ட் இயர் வந்து உங்களோட பிரின்சிபல் ப்ளஸ் ஆட் ஆன இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்துக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எவ்ரி குவார்ட்டர் வந்து ரெவ்யூ பண்ணுவாங்க கவர்மெண்ட். தட் இஸ் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, ஸோ இதில் எவ்வளோ மினிமம் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னா 1000 rupees மினிமம் டெபாசிட் பண்ணலாம். மேக்ஸிமம்க்கு லிமிட்டே கிடையாது, எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் இந்த சர்டிஃபிகேட் பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்கள், மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ல். ஓகே, அண்ட் இப்போ ஒன்ஸ் என்எஸ்சி சர்டிஃபிகேட் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ வாங்கிட்டீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு லோன் போகிறீங்க, ஒரு ஹையர் அமௌண்ட் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்எஸ்சி சர்டிஃபிகேட், நீங்கள் ஏதாவது லோன் வேற லோன் அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கு இதை வந்து அடிஷ்னல் செக்யூரிட்டி கொலேட்ரல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கொலேட்ரல் செக்யூரிட்டியாக இந்த என்எஸ்சிடி சர்டிஃபிகேட்டை கொடுக்கலாம். சப்போஸ் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் என்எஸ்சி சர்டிஃபிகேட் வந்து ஒரு 5 lakhsக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அதான் மேக்ஸிமம் லிமிட் கிடையாதுல, பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பேங்க்கில் லோன் எடுக்கலாம். ஓகே, எப்படி வந்து ஷேர்ஸை பேஸ் பண்ணி லோன் எடுக்கலாமோ அதே மாதிரி இதை பேஸ் பண்ணியும் நீங்கள் பேங்க்கில் லோன் எடுக்கலாம். அது இவ்வளோ பர்சன்டேஜ் மார்ஜின் போக இவ்வளோ கொடுப்பாங்களுக்கு, ஜஸ்ட் நீங்கள் ஒரு என்டோஸ்மெண்ட் மட்டும் வாங்கிட்டு வரணும் போஸ்ட் ஆஃபீஸில். ஏன்னா வந்து ஒன்ஸ் லோன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரிஜினல் என்எஸ்சி சர்டிஃபிகேட் பேங்க்குக்கு வந்துடும், பேங்க்கோட அத்தாரிட்டிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணும் போது தான் அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். அண்ட் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா 80Cயில் வந்து 1.5 lakhs வரையும் லிமிட் இருக்குல்ல, அதில் வந்து இந்த என்எஸ்சி அமௌண்ட்டை நீங்கள் காமிச்சிக்கலாம். சப்போஸ் உங்களோட என்எஸ்சி அமௌண்ட் ஃபுல்லாக 1.5னா அதை மட்டும் காமிச்சிக்கலாம். இல்லை 40,000 தான் போடுறீங்கன்னா அந்த 1.5 லிமிட்டில் அந்த 40,000 என்எஸ்சியில் நீங்கள் டேக்ஸ் பெனிஃபிட்டில் காமிச்சிக்கலாம், ப்ரொவைடட் யூ ஃபாலோ ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம். ஓகே, சப்போஸ் இப்போ அட்வான்ஸாக எதுவும் டேக்ஸ் டிடக்ட் பண்ண மாட்டாங்க, அதாவது டிடிஎஸ்ன்னு சொல்லுவோம்ல, டேக்ஸ் டிடக்டட் சோர்ஸ், அது கிடையாது. பட் மெச்சூரிட்டி 5 இயர்ஸ் முடிஞ்சு உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோ பிரின்சிபலோட சேர்ந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வருதுல்ல, அது வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்னு ஒரு ஹெட் இருக்கும். நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்னால் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேன் ஆதார் பேஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் அதை வந்து டிக்ளேர் பண்ணணும். ஓகே, இப்போ பிபிஎஃப் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுவும் வந்து இதே மாதிரி கவர்மெண்ட் சேவிங் ஸ்கீம் தான். பட் பிபிஎஃப்க்கு வந்து கம்ப்ளீட்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ irrespective ஆஃப் அமௌண்ட். அதுதான் மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு. பட் 15 இயர்ஸ் லாக்இன் பீரியட், 7 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்ட் விட்ராயல் சில கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இதில் வந்துட்டு டேக்ஸ் இருக்குது, 5 இயர்ஸ் தான் லாக்இன் பீரியட். பட் அந்த 5th இயர் வர ஹோல் அமௌண்ட்டில் அந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷனுக்கு கண்டிப்பாக வந்து டேக்ஸ் இருக்குது. ஓகே, உங்களோட அந்த 5th இயர் இன்ட்ரெஸ்ட் என்ன வருது உங்களுக்கு அமௌண்ட் வந்து உங்களோட ஐடி ஸ்லாப் படி அது வந்து கேல்குலேட் ஆகும். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட் இயர் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறேன், செகண்ட் அது வந்து என்னோட ஃபஸ்ட் இயர் எண்டில் வந்து 1 lakh ப்ளஸ் அதோட 7.7% இன்ட்ரெஸ்ட் அது சேர்ந்து வருதுல்ல. ஸோ செகண்ட் இயர் நான் வந்து என்னோட ரீஇன்வெஸ்டட் அமௌண்ட் வந்து நியர்லி 1,07,700 இருக்கும். அதை நான் வந்து 80Cயில் காமிச்சிக்கலாம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் இன்ட்ரெஸ்ட் ரீஇன்வெஸ்ட் ஆகி பிரின்சிபலோட ஆட் ஆகிறது தான் வந்து நம்மளோட டெபாசிட்டட் அமௌண்ட் மாதிரி. அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கு காமிச்சிக்கலாம். பட் 5th இயர் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதோ காம்பனன்ட் மட்டும், பிரின்சிபலை விட்டுருங்க, இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட் மட்டும் எவ்வளோ வருதோ அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஹெட்டில் நீங்கள் அக்கௌண்ட் பண்ணிவிட்டு உங்களோட இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் படி அது கேல்குலேட் ஆகி வரும்.
இப்போ யாரெல்லாம் இது ஓப்பன் பண்ணலாம்னா எனி இந்தியன் ரெசிடென்ட் ஓப்பன் பண்ணலாம். ஹெச்யூஎஃப், தட் இஸ் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ், ட்ரஸ்ட்டு, கம்பெனி அக்கௌண்ட்ஸ், என்ஆர்ஐஸ், இவங்களுக்குலாம் எலிஜிபிலிட்டி கிடையாது, இவங்களாம் ஓப்பன் பண்ண முடியாது. இதில் மைனரும் ஓப்பன் பண்ணலாம், ப்ரொவைடட் he or she has attained 10 years. ஓகே, 10 years கம்ப்ளீட் ஆன பிறகு மைனரும் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மைனர் நேமில் ஓப்பன் பண்ணணும்னா கார்டியனா இல்லை பேரண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட், ஓகே, மென்டலி ரிட்டையர்ட் பர்சன் நேம்லேயே நீங்கள் கார்டியனோ பேரண்ட்டோ ஓப்பன் பண்ணலாம். பட் மெயின் கண்டிஷன் வந்து இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். இதில் சிங்கிள் அக்கௌண்ட் தான் இல்லை, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல 2 டைப் இருக்குது, ஏ டைப் அக்கௌண்ட், பி டைப் அக்கௌண்ட். ஏ டைப் அக்கௌண்ட்னா அப் டு 3 people ஓப்பன் பண்ணலாம், அடல்ட்ஸ். ஓகே, மைனர் கிடையாது, 3 adults. கண்டிஷன் என்ன அப்படின்னா 5 years கழிச்சு அந்த அமௌண்ட் ரீபேமெண்ட் வந்து இட் இஸ் பேயபிள் டு ஆல் த 3 ஜாயிண்ட்லி. அதாவது நான் சொல்றது ஏ டைப் அக்கௌண்ட்ல 3 பேருக்கும் சேர்த்து தான் அந்த அமௌண்ட் போகும், அந்த மாதிரி. அப்படி இல்லை, அந்த 5 years மெச்சூரிட்டிக்கு அப்புறம் யாராவது இந்த 3 பேர்ல ஒருத்தர் தான் இருக்காங்க, இல்லை 2 பேர் தான் இருக்காங்க, ஒருத்தர் இல்லை, ஐ மீன் டெத் ஆஃப் எய்தர் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ், மீதி இருக்கிற சர்வைவருக்கு அது போகும். இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல பி டைப் அக்கௌண்ட்னு இருக்கு, அதுவும் வந்து அப் டு 3 people அடல்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ரீபேமெண்ட் பண்ணும் போது எனி ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ், யாராவது ஒருத்தர் தான் ரிசீவ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்படி இல்லைன்னா யாரு உயிரோட இருக்காங்களோ அவங்க வாங்கிக்கலாம், அந்த மாதிரி கிளாஸ். அது வந்து ஏ டைப் பி டைப்னு 2 டைப் ஆஃப் ஜாயிண்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. இப்போ பிபிஎஃப்ல நம்ம பார்த்தோம்ல, ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு பர்சனுக்கு ஒரு அக்கௌண்ட் தான் இருக்க முடியும். பட் இங்கே வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு எனி நம்பர் ஆஃப் என்எஸ்சி சர்டிஃபிகேட்ஸ் இருக்கலாம். ஓகே, as யூஷுவல் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் வந்து பாஸ்போர்ட் ஆர் பேன் ஆர் ஆதார் ஆர் டிரைவர்ஸ் லைசன்ஸ் ஆர் இப்போ சீனியர் சிட்டிசன்னா சீனியர் சிட்டிசன் ஐடி கார்டு இருக்கும்ல அது, இல்லை எனி கவர்மெண்ட் ஐடி கார்டு எது வேணாலும், கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் ஐடி கார்டு எது வேணாலும் கொடுக்கலாம். அட்ரஸ் ப்ரூஃப் வந்து அகெயின் ஆதார், இபி பில், பாஸ்போர்ட், ஃபோன் பில், பேங்க் ஸ்டேட்மெண்ட். சில பேருக்கு ஐடி ப்ரூஃப் கரெக்டாக இருக்கும், பட் அட்ரஸ் ப்ரூஃபில் வந்து ஊர் அட்ரஸ் இருக்கும், பட் ப்ரெசன்ட் அட்ரஸ் வந்து ஏதாவது இது மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு ப்ரெசென்ட் அட்ரஸ் இருக்கும், இல்லை ஃபோன் பில்லில் இருக்கும், அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் காமிச்சிக்கலாம். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. எப்படி பேன் பண்ணுவீங்கன்னா எதர் கேஷாக கட்டலாம் என்எஸ்சி சர்டிஃபிகேட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, ஆர் அதர் பேங்க்கில் அந்த அமௌண்ட் இருக்குது அதை நீங்கள் செக்காக கொடுக்கலாம், இல்லை டிடியாக எடுத்து கூட கொடுக்கலாம். இப்போ வந்து நான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சொன்னேன்ல, ஸோ ஓவர் த இயர்ஸ் சின்ஸ் 1989லேருந்து இந்த சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்கு. ஸோ ஓவர் த இயர்ஸ் வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிவைஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு பாருங்க. 1989 to 1998 கிட்டத்தட்ட 9 இயர்ஸ்க்கு 12% கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து வந்து இப்போ வந்து 7.7%ல இருக்கு. நியர்லி 1st April 2023லேருந்து இப்போ 31st March 2026 வரையும் 7.7%ல இருக்கு. இதுக்கப்புறம் மேபி ரிவைஸ் ஆகலாம், இல்லை இதே 7.7% கண்டினியூ ஆகலாம். ஓகே, ஸோ இப்போ 1 இயர்க்கு 7.7% நம்ம சொல்கிறோம்ல, பட் அந்த 5 இயர்ஸுக்குன்னு வரும்போது ஓவரால் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நியர்லி 44% வரும். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க 1 lakhக்கு. ஸோ ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும், 7.7%ன்னு அசியூம் பண்ணிட்டா 7,700 இன்ட்ரெஸ்ட் வரும். செகண்ட் இயர் என்ன ஆகும், இந்த உங்களோட பிரின்சிபல் 1 lakh ப்ளஸ் 7,700 ஆட் ஆகி 1,07,700 தான் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் 7.7% வந்து இந்த 1,07,700க்கு கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 8,292. அது இயர் 2ஓட எண்டில். இப்போ இயர் 3 என்ன ஆகும்னா இந்த அமௌண்ட், இந்த பிரின்சிபல் ப்ளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகி 1,15,992.9க்கு 7.7% இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இந்த அமௌண்ட். இது தேர்ட் இயர். ஃபோர்த் இயர் என்ன ஆகும்னா பிரின்சிபல் வந்து இது ரெண்டு ஆட் பண்ணது தான் இன்வெஸ்ட் ஆகும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி 124,924 இந்த அமௌண்ட்டுக்கு வந்து 7.7% இன்ட்ரெஸ்ட் ஃபோர்த் இயரில். ஃபிஃப்த் இயரில் பார்த்தீங்கன்னா அகெயின் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணி 134,543 இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஃபிஃப்த் இயரில் எவ்வளோ. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1,44,903 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஃபிஃப்த் இயரில் 1,44,4. ஸோ நம்ம இன்வெஸ்டட் அமௌண்ட் எவ்வளோ 1 lakh. ஸோ நியர்லி 44.9% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கு.
நம்ம ஜென்ரலாக பார்க்கும் 7.7% தானே இன்ட்ரெஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லை, ஒவ்வொரு இயரும் ரீஇன்வெஸ்ட் ஆகும், பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, தோ 5th இயரில் வந்து உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் தட் இஸ் 44,903 இன்கம் டேக்ஸ் எலிஜிபிலிட்டி வந்தாலுமே இட் இஸ் குட் இனஃப் ரிட்டர்ன்ஸ், தட் டு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ், லோ ரிஸ்க் ரிட்டர்ன்ஸ். இப்போ ஒரு என்எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க, பட் உங்களுக்கு வந்து அந்த என்எஸ்சி சர்டிஃபிகேட்டை நீங்கள் தொலைச்சிட்டீங்க பை மிஸ்டேக், அப்படி இல்லைன்னா தெஃப்ட் ஆயிடுச்சு, இல்லை வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, இல்லை ஒரு பார்ட் மட்டும் டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லை ஏதாவது சாயில்டு ஆயிடுச்சு, மியூட்டிலேட்டட்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது ஏதாவது கீழே விழுந்து மண்ணு பட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளட் ஆயிடுச்சு அந்த சர்டிஃபிகேட் பார்க்கறதுக்கு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டூப்ளிகேட் சேவிங் சர்டிஃபிகேட் ஃபார்ம்னு பேங்க்ல போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கும், அதை சப்மிட் பண்ணும். அதுக்கு மெயினாக வந்து அந்த என்எஸ்சியோட சீரியல் நம்பர் நமக்கு ஞாபகம் இருக்கணும். அது எப்போதுமே ஒரு சர்டிஃபிகேட்டில் ரைட் சைடு இருக்கும். அதை மட்டும் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்கள் டைரியிலையோ இல்லை மொபைல்லையோ இல்லை மெயில்லையோ அடிச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சீரியல் நம்பர் ஃபர்னிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன டெனாமினேஷன், அதாவது இந்த 1 lakhக்கு வந்து சிங்கிள் சர்டிஃபிகேட்டாகவும் வாங்கலாம். சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 10,000 சர்டிஃபிகேட் போடுறீங்க, அப்புறம் ஒரு 20,000க்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறீங்க, அப்புறம் ஒரு 50க்கு வாங்குறீங்க, இப்படி இருந்தது அப்படின்னா என்னென்ன டினாமினேஷனில் இருக்கிற சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கீங்க, இப்போ இல்லை உங்கள்கிட்ட மிஸ்பிளேஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். எந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் எதனால டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, சப்போஸ் க்ளோஷர் பண்ணுறீங்க, அதாவது 5 இயர்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, அப்போ வந்து க்ளோஷர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அது கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். உங்களோட ஐடி ப்ரூஃப், அது என்கேஷ்மெண்ட்க்கு ஒரு ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் யாரும் ஆக்சுவலி வந்து அந்த அக்கௌண்ட் ஹோல்டரோ அந்த சர்டிஃபிகேட்டுக்கு பேக் சைடு வந்து பேமெண்ட் ரிசீவ் சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் லிங்க்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு கிரெடிட் வந்துடும். இல்லை நீங்கள் டிடியாக கூட வாங்கிக்கலாம். இப்போ ஒரு 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 அக்கௌண்ட் ஹோல்டர் நேம்ல இருக்கிற என்எஸ்சியை வந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நார்மல் கோர்ஸில் பண்ண முடியாது. ஓகே, ஒன்லி ஆன் டெத் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர். இப்போ சிங்கிள் அக்கௌண்ட்டாக இருந்தது அப்படின்னா அவங்க வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி டெத் ஆகிடுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாமினி நேம்க்கோ இல்லை லீகல் ஹையர்ஸ்க்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க கண்டினியூ பண்ணுறதுக்கு வில்லிங்னா, அப்படி இல்லைன்னா அவங்க ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா டெத் ஆஃப் த சிங்கிள் அக்கௌண்ட் ஹோல்டருங்கிறதுனால. அது நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். இப்போதைக்கு நான் சப்போஸ் தே வாண்ட் டு கண்டினியூ தோ த சிங்கிள் அக்கௌண்ட் ஹோல்டர் ஹஸ் டைட் அப்படின்னா நாமினி ஆர் லீகல் ஹையர் ஆஸ் த கேஸ் மேபி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஏ டைப் பி டைப்னு ரெண்டு பார்த்தோம்ல. ஸோ அக்கௌண்ட் டென்த் ஆஃப் ஆல் த அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்னா அகெயின் நாமினி ஆர் லீகல் ஹையர் நேமில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சம்டைம்ஸ் வந்து கோர்ட் ஆர்டர் வரும். ஓகே, ஸோ இந்த இப்போ நேமில் இருக்கிற பர்சன் நேமில் இருக்கிற என்ன சர்டிஃபிகேட் வந்து அனதர் பர்சன் நேம் அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த பேமெண்ட்டை, ஸோ அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு கோர்ட் ஆர்டர் வந்ததுன்னா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கோர்ட்டுக்கே அவங்க அந்த பேமெண்ட் போகணும் அப்படின்னு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா அந்த என்எஸ்சி சர்டிஃபிகேட் வந்து கோர்ட் நேமில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, சப்போஸ் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் 3 ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஏ பி டைப் பார்த்தோம்ல, அதில் 3 adults இருக்காங்க, அதில் வந்து 2 பேர் இறந்துடுறாங்க அப்படின்னா அந்த ஜாயிண்ட்டாக போட்டதுலேருந்து இண்டிவிஜுவலாக மாறி அந்த யார் சர்வைவிங்கோ அவங்க அக்கௌண்ட் ஹோல்டருக்கு மாறும். ஓகே, சப்போஸ் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி பேங்க்கில் வந்து லோன் வாங்கியிருக்காங்க ஒரு பர்சன், பட் ஆனால் அவங்க வந்து அங்கே பேமெண்ட் டியூ இப்போ கரெக்டாக பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா அவங்க அதை கிளைம் பண்ண முடியும். யார் பேங்க் வந்து கிளைம் பண்ண முடியும், நம்ம பிளெஜ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அப்போ வந்து அதை க்ளோஸ் பண்ணி ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணி பேங்க்கில் டேரெக்டாக உங்கள் லோன் அக்கௌண்ட்டுக்கு அதுக்கான கிரெடிட் போயிடும். அதர் தன் திஸ் இப்போ ப்ரீமெச்சூர் க்ளோஷர் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இல்லாமல் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணணும்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 5 years லாக்இன் பீரியட் அன்லெஸ் டெத் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர் இந்த சிங்கிள் அக்கௌண்ட் ஆர் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் ஆல் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் இருந்தால் மட்டுமே ப்ரீமெச்சூர் க்ளோஷர் அலவுட் ஆர் கோர்ட் ஆர்டர்ஸ். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பிளெட்ஜிங் கிளாஸில் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பிளெட்ஜிங் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, எல்லாமே ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க பேங்க்கு, பட் ஆனால் டியூஸ் வந்து பேமெண்ட் ஆகலை அப்படின்னா அவங்க வந்து இன்வோக் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரீமெச்சூராக இது மாதிரி க்ளோஸ் பண்ணும் போது எவ்வளோ பேமெண்ட் கிடைக்கும், நம்ம ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ண பேமெண்ட் கிடைக்குமா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் 1 year
கூட ஆகலை இன்னும் சர்டிஃபிகேட் பர்ச்சேஸ் பண்ணி அப்படின்னா இன்ட்ரெஸ்டே வராது, பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் தான் வரும். பிட்வீன் மொத்தம் 5 இயர்ஸில், ஸோ பிட்வீன் 1 to 3 இயர்ஸ் அப்படின்னா பிரின்சிபல் வரும். ப்ளஸ் அவங்க சொன்ன மாதிரி 7.7% இன்ட்ரெஸ்ட் ரேட் வராது. போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட், நார்மலாக இப்போ பேங்க்கில் என்ன சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வருது, 3.5 2.5 தான் இப்போ. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் உங்களுக்கு வரும். சப்போஸ் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா 4 classes கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது 3 இயர்ஸ்க்கு மேலே பட் 3 இயர்ஸ் 6 monthsக்கு கீழே, 3 இயர்ஸ் 6 monthsக்கு மேலே பட் 4 இயர்ஸ்க்கு கீழே, இந்த மாதிரி 4 டென்யூர் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி 1000 rupeesக்கு இன்க்ளூசிவ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பேயபிள் எவ்வளோ அப்படிங்கிறது அந்த சைடில் வந்து அந்த நம்பர்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ இப்போ இருக்குது ஆஸ் ஆன் டேட் வித் ரெஸ்பெக்ட் டு டேட் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் த சர்டிஃபிகேட் கால்குலேட் பண்ணி இந்த டேபிள் படி எவ்ரி 1000 rupeesக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. 5 இயர்ஸ் கம்ப்ளீட்டட்னா ஃபுல்லாக ஆஸ் ப்ராமிஸ்ட் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்எஸ்சி வந்து கவர்மெண்ட் பேக்டு சேவிங் ஸ்கீம், ப்ளஸ் நிறைய பேருக்கு தெரியாது அது இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குதுங்கிறது. ஏன்னா இது வந்து அவ்வளோ பாப்புலர் இல்லை, அட்லீஸ்ட் நியூ ஜென்ரேஷன் இன்வெஸ்டர்ஸ்ட வந்து அந்த அளவுக்கு பாப்புலர் இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நீங்கள் இது வந்து ஆன்லைன்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம், பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறவங்க ஆன்லைன்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நிறைய பேங்க்ஸ் அந்த ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஆன்லைன் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க, பட் எனக்கு அந்த அளவுக்கு அது ஆன்லைனில் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 5th இயர் தான் எனிவே இன்கம் டேக்ஸ் பேயபிளாக வரும். அதுவும் வந்து அது இன்கம் அதர் சோர்சஸில் அந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் மட்டும் வரும். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் ஃபாலோ பண்ணல, நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னாலுமே இது வந்து ஒன் ஆஃப் த வேஸ் ஆஃப் காம்பவுண்டிங் த மணி. நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 21 கோல்டன் ரூல்ஸ் லைக் ஃபார் நியூ இன்வெஸ்டர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரே ஏரியா ரெவென்யூவில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இப்போ எவ்ரி மந்த் உங்களோட எக்ஸ்பென்சஸ் போக இவ்வளோ பர்சன்டேஜ் சேவிங்ஸ்னு வச்சிங்கன்னா அது வந்து பிரித்து இந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து என்எஸ்சி கூட ஒரே டைம் இவ்வளோ சர்டிஃபிகேட் வாங்கணும்னு இல்லை. இப்போ உங்களோட மந்த்லி 30% சேவிங்ஸ் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இட் கம்ஸ் டு அரௌண்ட் 25,000 வச்சுக்கோங்க. அந்த 25,000 உங்களோட மந்த்லி சேவிங்ஸ்னால் அதை பிரிச்சுக்கோங்க. பிபிஎஃப்ல கொஞ்சம் அமௌண்ட் போடுங்க, என்எஸ்சியில் கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் ஸ்டாக் வாங்குங்க, எஸ்ஐபி கொஞ்சம் வச்சுக்கோங்க, லம்சன் முடிஞ்சால் போடுங்க. ஒரு பாண்டு 1000 rupees பாண்ட் வாங்குங்க. 5%க்கு வந்து கோல்டு பீஸ் வாங்குங்க. கோல்டு பீஸ்க்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். இல்லை சில்வர் பீஸ் வாங்குங்க. காப்பர் இடிஎஃப் இன்னும் வரல நமக்கு இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ அந்த மாதிரி பிரித்து டைவர்சிஃபை பண்ணி வேரியஸ் ரெவன்யூஸில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு 25,000 இவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் லாங் ரனில் பார்த்தீங்கன்னா அந்தந்த அமௌண்ட் எவ்ரி மந்த் அதை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக அது மல்டிப்ளை ஆகும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட சேனல் லிங்க் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.